ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா கவனித்தல், இந்த கவனித்தல் அதாவது இந்த சாட்சித்தன்மையாய் இருத்தல் தான் ரொம்ப பெருசாக சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா புத்தர் அழகாக அவருடைய கசினான ஆனந்துக்கு இதை விளக்கமாக சொல்லியிருப்பார். ஒரு தடவை தாகம் எடுக்குது, போய் தண்ணி கொண்டு வான்னும் பொழுது இவர் தண்ணியை தேடி போவார். அந்த இடத்துல யானைகள் சேரோட இருக்கும். சரி, இங்கே தண்ணி இருக்கு போல இருக்குன்னு பார்த்தா யானைகள் அங்கே குட்டையை கலக்கிறதுனால அந்த இடத்துல சேராக இருக்கும். அது குடிக்க கூட தகுதி இல்லாததாக இருக்கும். உடனே இவர் புத்தர்கிட்ட போய், ஐயா அது சேரா இருக்கு, குடிக்க முடியாது, என்ன பண்ணுறது, நான் வேற எங்கேயாவது போய் எடுத்துகிட்டு வரட்டுமான்னு கேட்கும்போது, வேண்டாம் வேண்டாம், கொஞ்ச நேரம் அங்கே போய் சும்மா இரு அப்படின்னுவார். அவரும் போய் அங்கே அவர் புத்தர் ஆணையிட்டபடியே அங்கே போய் சும்மா நின்றுட்டு இருப்பார். கொஞ்ச நேரத்தில் தண்ணி தெளிஞ்சிடும். எடுத்துகிட்டு வந்து புத்தர்கிட்ட கொடுக்கும் பொழுது சொல்லுவார், குருவே, எனக்கு ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டீங்க உங்களுடைய ஆணையின் மூலமாக. அது என்னன்னா கவனித்தல். சும்மா இருந்து நம்மளுடைய மனதை கவனிக்கும் பொழுது அந்த மனம் தெளிவு பெறும்ன்றதை நீங்கள் எனக்கு புரிய வச்சிட்டீங்கன்னு. அதாவது என்னன்னா, நம்ம மனசுல 1008 எண்ணங்கள் இருந்தாலும் அந்த எண்ணங்களுக்கு பதில் சொல்லாமல் சாட்சித்தன்மையோடு இருக்கும் பொழுது நம் மனது அமைதி பெறும். அமைதி பெற்ற மனம் உங்களை நீங்கள் அறிவதற்கு உதவி செய்யும். நன்றி, வணக்கம்.